அன்பளிப்புலாம் வேணாம்ண்ணா வைங்க பாக்கெட்ல நான் நம்ம பாடின பாட்டுக்கு அன்பளிப்பு வருதான்னு பார்த்தேன். எங்களை வெகு சீர சிறப்புமான முறையில் இங்கு வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் ஆர்ஜே தவம் அவர்களுடைய சகோதரர் மாரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் வளர்ந்து வரும் சிரிப்பு நடிகர் அருமை சகோதரர் பாலமுருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆமா, வீடியோ ஒளிப்பதிவு செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு இங்க எத்தனை பேர் இப்போக்கி இந்த நாடகத்தை சரியாக பார்க்க வேண்டுமானா ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனா ஒரு வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 5000 50,000 5 லட்சம் பேர் வரையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த இங்க அசால்ட்டா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீடியோ கவரேஜ். ஏன்னா யூடியூப் வாயிலாக வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியாவில எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறாங்க. பெரிய விஷயம். இங்கே வருகை தந்து வீடியோ இந்த பணியிலேயும் வீடியோக்களை எடுத்துக்கொண்டிருக்கும் ஆர்ஜே தவம் அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அப்புறம் இங்க ஏதோ ஒரு புள்ள பூச்சி வந்துட்டு போனுச்சு. புள்ள பூச்சியா? தம்பி நல்லா மாறிக்கிட்ட தம்பி. நீ மட்டும் தான் கேள்வி கேட்க தெரியுமா? சாமி கேள்விட்டு போயிருக்கா தெரியுமா? ஏயா நான் எப்பயா கேட்டேன் சிவங்கலத்துல கிடக்குற பாம்பா ஆம்பளையா பொம்பளையா சொல்லிட்டு போனீங்களா இல்லையா? கலப்பி விடுறது. ஆமா சரி, எப்படியோ 2019. ஆனா நாரதர்லாம் வெளியில இருந்து நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? நம்ம ஊர் ஒயின் ஷாப்பு கலையிறாங்க. என்ன சொல்ற? கட்டிங்க சாப்பிட்டா போதும் 50 பேர் நாரதர் தான். அப்படிங்கிறிய? சரி, கடந்துட்டு போட்டோம். வர ஆள்கிட்ட பேசுவோம். நமக்கு இருக்கு இந்த கண்டிப்பா அவருக்கு ரொம்ப பேசியிருப்பாரு போல இருக்கு. அவன் ரொம்ப மரியாதைலாம் பேசினாரு. அப்பெல்லாம் பெரிய ஆளாவே சோத்த திங்கிறானா சோத்த விட்டு வேற திங்கிறானா? பப்புன்னா வந்து பப்புன்னு வேஷம் தான் போடணுமா? நாய் மாதிரிலாம் குலைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காப்ல. மச்சான் உங்களை பெட்டி வாசிக்க தான் கூட்டிட்டு வந்தேன். நாரதர் போட இல்ல இருக்கட்டும். வேணாம், எனக்கு அந்த ஆளுக்கு ஒம்பு கட்டி விடலான்னு பாக்குறியா? சண்டே நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி. அந்த ஆளுக்கு ஒரு அவளை திமுற வெளியில அவன் பட்டையை நீ புடுங்குறேன். நீல பெரிய ஆளாங்களை சொல்லிட்டு போனாரு. வர சொல்றேன் ஐடியா. பணியில நான் ஏன் இவ்வளவு வேகமா கத்துறேன் தெரியுமா? ஏன்? அப்படியா இருந்தா எவனோ ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கானேனாவது வீட்டுல இருக்கிறவங்க எந்திரிச்சு வருவாங்கன்னு தான். ஆனா அப்படிலாம் வரமாட்டாங்க. நாயெல்லாம் உழைக்கும். என்ன புது புது பேச்சு அடிபடுது சாமி. தேவாமிர்தத்தை சாப்பிட்டா நான் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டேன். எல்லாம் பாரு மீந்து போன மாவுல செஞ்ச கொழுக்கட்டையாட்டம் வந்து நின்றுகிட்டு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வந்த விட்டிய வாய்ச்ச விடால். இப்ப பேசக்கூடாதுல்ல, பேசி பார்ப்போம். உங்களுக்கு வாய்ச்ச விடாலா இல்ல வந்திருக்கும் தாங்கள் யார், எங்கிருந்து வருகை தந்திருக்கிறது என்ற விஷயத்தை சரியான முறையில் எனக்கு சொன்னீங்கன்னா அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். அப்படியா? எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? தேவ அப்படி சொல்லுங்கயா.
தேவலோகத்திலிருந்து வருகிறது. உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் நாரத முடிவன். நீங்க நாரதர்னு சொன்னாலும் நான் நம்பணும். ஏங்க நம்ப முடியவில்லையா? வச்சிருக்க பொருளுக்கும் வந்திருக்கும் தோற்றத்திற்கும் சரி உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? சத்தியமா நாரதர் மாதிரி தெரியல. வேற எப்படி ஐயா தெரிகின்றது? உண்மையை சொல்லு. எப்படியா தெரியுது? காசு வேணாலும் 10-20 வாங்கிக்க. பொய் பிராடு பேசக்கூடாது. யாருன்னு கேட்டா பதில வரலையே. நமக்குள்ள எவ்வளவு வேணாலும் சண்டை இருக்கலாம், அந்த பொய் பேசாத. தம்பி நாரதர் நான் தான் ஐயா. நீங்க நிறைய பேர்த்த பார்த்திருக்கலாம். நாரதர் நிறைய பொய் சொல்றேன். பொய் சொல்றேன். நாரதருங்கிறீல்ல, நாரதரே கிடையாது. என்ன காரணங்க? நாரதர் தாங்க நானு. ஒரு 10 ரூபா சேர்த்து கூட வாங்கிக்க. நாரதர் ஐயா கையில சிப்படா கட்ட வச்சிருக்கேன், இங்கே வீணை வைத்திருக்கின்றேன். அப்புறம் என்ன தாங்களுக்கு சந்தேகம்? உண்மை சொல்லு. 100 நாள் குளத்து வேலைக்கு போறாள் தான். நாராயண ஐயா கையில வீணை வச்சிருக்கீங்க, அப்படி என்னை பார்க்கல தெரியுதா? என்னங்க நீயா? நான் தான் ஐயா. நான் கூட யாரா நினைச்சிட்டேன். யாரோ நினைச்சீங்க? செட்டிநாடு சமயக்காரர் தான். நாராயண தேவராக வாசி. அப்ப இது என்ன? பாயச கரண்டி தானே? டாய் மகதையாள். சாம்பார் கரண்டி போல. மகதையாள் ஐயா. மகதியால். ஆமாங்க. மகதியால் வைத்திருக்கும் தாங்கள் நாரதர். ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. சரி. எனக்கு நேரமும் குறிப்பிட்ட நேரம், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த நேரத்திற்குள் தங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கேளுங்கள். நாரதர். ஆமாங்க. நாரதருக்கு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? நாரதருக்கு மொத்தம் 4 எழுத்துக்கள் கிடையாது, 5 எழுத்துக்கள். எப்படி சொல்றீங்க? நான் பக்கத்துல ஒரு துணைக்கால், ரா தா வருதா? இன்னும் ஒரு அறிவு பாறையா. நாங்கிறது வேற. இல்ல இல்ல, நாங்கிறது வேற. சரி அதை விடுங்க. என்ன அதை விடுங்க? என்ன நீங்க சொல்றது? நம்ம ஊரு பக்கம் தான் மதுரை. அப்ப நான் சொல்றது பொய்யா? இங்க பாருங்க, பொய்தான். இந்த தேவனால பேச்ச பேசி எனக்கு நேரத்தை போக்க வேணும். எனக்கு தேவை. நான் சரியா தான் பேசுறேன். நாரதர் என்ன சரியா பேசுறீங்க? சரி அதை விடுங்க. இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. மதுரை பக்கத்து ஊர் தான். சரி. நாரதர்னா புராணம் முடிச்சிருப்பீங்கல்ல, விஷயம் தெரியும்ல. இப்ப நீங்க பேசுங்க பாப்போம். மதுரை பக்கத்து ஊர். மதுரை கண்ணகி எரித்தாள். ஆமா. இது எந்த காலம் சொல்லி? இது எந்த காலம் அப்படின்னா இந்த காலம் வரை கோவலன் கண்ணகி இருவரும் கணவன் மனைவி. இதில் ஒரு நாட்டியம் ஆடக்கூடிய பெண் தாங்க மாதவி. மாதவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, நம்ம சங்கத்துல தான் ஆடுது. எது நான் சொல்றது வேற ஆளியா? ஓ, அந்த மாதவி வேற. இந்த கோவலன் ஒரு நாள் நாட்டியம் பார்ப்பதற்காக போறாரு. போய் பார்க்கிறாரு. அழகில் மயங்குகிறார். அழகில் மயங்கி அவ முன்னாடியே போயிடுறாரு. யாரு? கண்ணகி பின்னாடி. ஏய் மாதவிங்க. மாதவி. மாதவி பின்னாடியே போயிடுறாரு. யாரு போறது? கோவலன். கோவலன். ஆமாங்க, கோவலன் மாதவி பின்னாடியே போயிடுறாரு. இது தன்னுடைய மனைவி கண்ணகிக்கு தெரிந்து விட்டது. ஆகா, நம்ம புருஷன் வேற ஒருத்தனோட போயிட்டானே என்று பாருங்க. இந்த கண்ணகி அதே பெரிய மனசுங்கிறது. அடுத்த பொண்டாட்டியோட போறப்ப கொஞ்சம் கோவப்படணும்ல. கோபம் இல்லையே, அதுதான் கற்பு கரசி. ஓ, இது யாரு? கண்ணகி. கண்ணகி தான். அப்ப மாதவி இல்ல. மாதவி எப்படி சொல்லுவீங்க? மாதவியை சொல்லலாம், அது வேற கதை, இது வேற கதை. ஏன்னா அது தினத்தந்தில வந்து தினமலர்ல வந்து நாராயணா எல்லாம் ஒரு கதை தாங்க. அது வேற, இது வேற. அப்ப பாருங்க, இந்த மாதவி போயிட்டா என்ற உடனே மாதவியோட கோவலன் போயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சற்றும் பார்க்கல. எப்படி? சற்றும் துன்பப்படவும் இல்லை, துயரப்படவும் இல்லை, சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தாளா அப்படின்னா கண்ணகி கிடையாது. கிடையாது. ஏன்னா தன்னுடைய பொருளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் எங்க பொண்டா புருஷனே அடுத்த பொண்டாட்டி இது பண்ணி இருக்கும் போது எப்படியா சந்தோஷமா வாழ? பொன் பொருள் ஆடை அனைத்தையும் வாங்கி மாதவி வீட்டுல போய் சேர்த்துட்டார். யாரு? கோவலன். கொடுத்துட்டான். கொடுக்கலாமா? ஆதார் கார்டையும் மாத்திட்டான். பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அப்ப கொடுத்த உடனே என்ன ஆனது தெரியுமா? ரேஷன் கார்டு யார் பேர்ல இருந்துச்சு? கண்ணகி பேர்ல இருந்துச்சா இல்ல மாதவி பேர்ல இருந்துச்சு? அது வேற காலம், நான் சொல்றது இந்த காலம் ஐயா. அது முன் காலம். நடந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்ப நடக்க போறத பத்தி தான் நம்ம பேசணும். அப்ப பாருங்க, பொன் பொருள் ஆடை எல்லாம் மாதவிட்ட கொடுத்தாச்சு. போயிருச்சு.
எல்லாமே போயிருச்சுங்க. அப்ப கோவலனும் திரும்பி நம்ம மனைவிட்ட போகணுமே, இவரோட இருக்க கூடாது என்று கண்ணகிட்ட மீண்டும் வந்துடுறாரு. அப்ப பசிக்கு காசு இல்லாம கண்ணகிட்டே போயிடுறாரு. நாராயணா கண்ணகிட்ட நடந்தே வந்துடுறாருங்க. எங்க இருந்து பூம்பட்டு கேள்விப்பட்டீங்களா? தெரியும். பூம்புகார் கேள்விப்பட்டீங்களா? பூம்புகார்ல இருந்து நடந்தே தன்னுடைய மனைவியோட இல்லத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அப்ப வந்த உடனே பாருங்க, சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்ல. அரிசி இல்ல, காய் இல்ல, கனி இல்ல, எதுவுமே கிடையாது. எப்படியா இருக்கும் அன்னைக்கு ஸ்டைக்கு கடை பூரா பூட்டி கிடந்தது. அப்ப என்ன ஆகின்றது அப்படின்னா பாருங்க, தன்னுடைய கால் சிலம்பை கலட்டி கொடுக்கிறார். யார் கொடுக்கிறா? கோவலன் கொடுக்கிறார். கோவலன் கொடுக்க. அப்ப அந்த கோவலன் என்ன பண்றாரு? மதுரையை நோக்கி செல்கின்றார். மதுரையை நோக்கி கால் சிலம்பை எடுத்துக்கொண்டு செல்கிறார். சென்றால் அங்கு பாருங்க, எவனோ ஒருவன். யாரு கோவலன் போறது தெரியாது. யாருக்கு அவங்களுக்கு தெரியாது. உடனே தன்னுடைய மனைவி சிலம்பையும் காணாம போயிருங்க. அப்ப காவலர்கள் வந்து தேடுறாங்க. யாரு சொன்ன உடனே அந்த பாண்டிய மன்னன் சொல்றாரு, என்னுடைய மனைவி சிலம்பை காணவில்லை, போய் தேடி வாருங்கள் என்று சொல்ல உடனே இவர் யாரு வச்சிருக்கா? கோவலன் வச்சிருக்காரு. ஆகா, யாரோ அப்ப கோவலன் தான் களவாணி பைய அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாண்டிய மன்னன் போய் சொல்லிடுறாங்க. அப்ப பாண்டிய மன்னன் நினைக்கிறார், ஆகா இது நம்ம சிலம்ப, நம்ம மனைவியோட சிலம்பை இவன் தான் தண்டனை கொடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை கொண்டு வானதான் சொல்ல. எப்படி கொண்டு வானதாங்க சொல்லணும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையும் கொன்றுவா. அதே ஒரு எழுத்து மாறிவிட்டது. ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். கொண்டு வா அப்படின்ற வார்த்தை கொன்றுவா என்று வீரர்கள் காதில் விழுந்ததனால் அவரை கொண்டு கோவலனை வெட்டி கொன்று வந்து விட்டார். உடனே கண்ணகி போறா, பாக்குறா, தன்னுடைய கணவன் இறந்து கிடக்கிறதா பாக்குற. கதையை சுருக்கமா சொல்றாங்க, ஏன்னா நேரத்துக்கு, ஏன்னா மணி ஏற்கனவே 3 மணி ஆயிடுச்சு. அப்ப உடனே பாருங்க, தன்னுடைய கணவனை கொன்ற ஒரு காரணத்தால் தன்னுடைய வலது கொங்கையை திரும்பி மதுரையே எடுத்தா. யாரு? கண்ணகி. வேற என்ன கேக்குறீங்க? மதுரையை எரித்தது கண்ணகி. ஆமாங்க, நீங்க சொல்றது தவறு. மதுரையை கண்ணகி எரித்தது எந்த காலம் தான் நான் கேட்டேன். நான் உங்கள்கிட்ட கதை நடந்த காலம் மறுபடியும் சொல்றேன். நடந்த காலமா? ஆமாங்க. தவறு சாமி, மிகவும் தவறு. நீங்க படிச்சது வந்து கம்மி. ஐயா, சிலப்பதிகாரம் வாதி பிரதிவாதின்னு சொல்லியிருக்காங்க. பேசாதீங்க. ஒரு விஷயம் பேசணும்னா சரியா பேசணும். உட்கார்ந்துருக்கவங்களும் புரியணும். நீங்க இப்ப சொன்ன கதை யாருக்காவது புரியுதா? நான் சொல்றேன் பாருங்க, சுருக்கமா சொல்றேன் பாருங்க. மதுரையை கண்ணகி எரித்தது எந்த காலம் தெரியுமா? 2ஆம் நூற்றாண்டு சங்க காலங்க. கிடையாதுயா. சொல்லுங்க. நீ பேசுறியா நான் பேசுறேன்? நீ பேசுங்க. வாங்க. தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. அப்ப தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க பாப்போம். மதுரையை கண்ணகி எரித்தது எந்த காலம் என்றால் தீயணைப்பு வண்டி இல்லாத காலம். ஒரு அருமையான வண்டி இருந்துச்சுன்னா மதுரையை காப்பாத்தி. உண்மையில நீங்க சோறு தந்தீங்களா? அப்புறம் என்ன டீயா குடிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன காரணம்னா, நாங்க காற்ற உண்ணுகின்றோம். தாங்கள் நீங்கள் பேசுவதை பார்த்தால் வேற ஏதோ. தாங்கள் விஷயம் தெரிந்தவர்கள். சரி, அதனாலதான் உங்களிடம் விஷயத்தை கேட்டேன். ரொம்ப நன்றி சுவாமி. சரி, உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்றை தொடுத்திருந்தேன். என்னங்க? ராமர் மனைவி சீதை. சரி, ராமர் சீதையை மணக்க என்ன காரணம்? அது பல காரணம் உண்டையா. ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்க. ஒரு காரணமா? இப்ப கேள்வி கேட்கணும்னு வந்திருக்கீங்களே. ஆமா. உங்களுக்கு எனக்கு என்ன சொத்து தகராறா? அப்புறம் எப்பவோ நடந்த பிரச்சனை. அது நடந்து இப்ப ஒரு சொத்து தகராறு கிடையாது. சரி, இவ்வளவு நேரம் நான் பேசினது வேற. எனக்கு இந்த விஷயம் நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன். யாரும் சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களிடம் கேட்கணும்னு தான் ஒரு ஆசை. ராமர் சீதையை மனம் முடித்தது எந்த காரணத்தினால் மனம் முடித்தார்? பாருங்க, ஜனக மகாராஜன் இவருடைய மகள் தான் யாரு? சீதை, வளர்ப்பு மகள். அப்ப சீதைக்கு சுயவரம் வைக்கிறாங்க. சுயவரம் வைத்தால் அனைத்து நாட்டு இளவரசர்களும் வந்து சுயவரத்துல கலந்துக்கிறாங்க. அங்க என்ன போட்டி? வில்ல யாரு வளைக்கிறாங்களோ அவங்கள சீதைய திருமணம். அப்படியே இருங்க. வில்ல வளைக்கிறவங்களுக்கு தான் சீதையை மனம் முடித்து கொடுக்கறதா ஜனக மகாராஜா சொல்லிடுறாரு. இந்த வில்லோட பேர் என்ன? வில்லு எங்க இருந்து பெறப்பட்டது? வாயா சொல்றேங்க. சொல்லாம நான் உள்ள போக மாட்டேன். நான் கேட்கிறேன், இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேட்கிறீங்களா? நீங்க பேர சொல்லுங்களேன் பாப்போம். சொல்லையா? காலையில 3000 ரூபாய் சம்பளம் கேட்க தெரியுது.
இருங்க நீங்க சொன்ன மாதிரி வாதி பிரதிவாதி ஒண்ணு நீங்க பேசணும் நான் கேட்கணும் நீங்க பேசணும் அதை விட்டு கூட ரெண்டு பேரும் பேசணும் நல்லா இருக்குமா இல்ல என்னைக்கு நீ என்ன கேள்வி கேட்கணும்னு வந்துட்டீங்களோ சரி சொல்லிடுறேன் அதாவது அந்த வில்லோ பேசுறப்ப இடையில பேச சொல்லியா கேள்வியை மறந்துடல அதைத்தானே கேட்டேன் அந்த சொல்லியா இரியா அண்ணே சேர போட்டு உட்காருங்க அமைதி ரொம்ப முக்கியம் அந்த வில்லாகப்பட்டது வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்து நீ பேசுறியா நீ பேச விடுறியா பேசுங்க வில்லாகப்பட்டது எல்லாம் அமைதியா உட்காருங்க இந்த கடையில நிக்கிறவங்களாம் ஏன்னா எவ்வளவு நாராயணா போட்டுக்கிட்டு இம்சை பண்ணி என்னய்யா ஒரு படிச்ச மிகப்பெரிய அறிவாளி நீ வந்து முட்டாளாக்கி பாக்குற நாராயணா நமது இந்த நாடக இந்த ஊர் கிராமத்துல நாடகத்தை வச்சு ஒரு சிரிப்பு நடிகர் பப்புனை இங்க நிப்பாட்டி 2500 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து விஷயத்தை கேளுப்பான்னு சொன்னா நான் கேட்டுட்டேன் கேட்ட நீ என்ன பண்ணணும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் என்னைய சொல்லிட்டு இல்ல அப்ப பேசாம நிக்கணும் சரி சொல்லுங்க பாப்போம் உங்களுடைய திறமையை பார்ப்போம் நீங்க பெரிய கோமாளிங்கிறத இந்த மேடையில் நிறுவீங்க பாப்போம் நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க நான் 3500 ரூபா வாங்குறேன் 3500 ரூபாய் வாங்குற உனக்கே இந்த விஷயத்துக்கு விவரம் தெரியலன்னா 2500 ரூபாய் வாங்குற எனக்கு மட்டும் என்ன மச்சான் சொல்லணும் இதெல்லாம் எதுக்கே வர்றேன் இப்போ என்னமோ தெரியற மாதிரி பேசுறீங்க என்னமோ ஏயா தெரிஞ்சா சொல்லு என்ன காரணம் அப்படின்னா அந்த வெள்ளோட பெயர் என்ன தெரியுமா சிவதனுசு அப்படி சொல்லுங்க சாமி அப்ப பாருங்க இந்த சிவதனுசை யாராலையும் வளைக்க முடியாது ராமே வர்றாரு வந்தா வளைக்கலானா அவர் என்ன பண்ணிடுறாரு வெள்ள உடைச்சாரு உடனே ராமன் தானே வெள்ள உடைச்சாரு வளைக்கணும் ஆனா போட்டி வளைக்கிறதா போட்டி ஆனா உடைச்சு விட்டாரு வளைக்கவே முடியாத உடைச்சிட்டாரு அப்ப என்னுடைய மகள் உனக்குதான் அப்படின்னு ராமனுக்கு சீதையை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் இதுதான் உண்மை அருமையான விஷயம் நல்ல கைத்தட்டலாம் நாடகத்தையும் அமைதியா தான் பாக்குறீங்க பாட்டு பாடுறதுக்கும் கைத்தட்டல அது கோச்சிக்காதீங்க நான் கூட நினைச்சேன் ஏன் கைத்தட்டலன்னு பனி நேரம் கை பூரா கவட்டக்குள்ள இருக்கும் ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு என்னங்க கை பூரா அவங்க கவட்டக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்ல அடுத்த கவட்டக்குள்ள இருந்தாதான் பிரச்சனை பேசுங்க அதனால ரொம்ப நன்றி சுவாமி சரிங்க நாரதர் எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்பா பேரு பரமதேவன் அம்மா பேரு கலைவாணி மைந்தனா தாங்க கலைவாணி மைந்தன் அப்படி சொல்லுங்க கல்விக்கு அதிபதி தாய் எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம் இந்த கட்டையை பிடிச்சிட்டே வரீங்களே இந்த கட்டை எதுக்காக பிடிக்கிறீங்க என்னுடைய பாட்டிற்கு இசைக்கக்கூடியது இந்த கட்டையை கொடுங்க எதற்காக எங்கேயோ இந்த கட்டையை நான் பார்த்துருக்கேன் நீங்க சும்மா கொடுங்க பயப்படாதீங்க ஆமா அந்த கட்டை தான் இது இந்தாங்க வச்சுங்க என்னங்கண்ணே பள்ளி வர சொல்லிட்டேன் பாருங்கண்ணே உட்காருங்க ஏன்னா நாங்க நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு பள்ளியே பார்க்கணும் அப்படி வானே அங்கிட்டு வானே என்னை தாங்கள் கேட்டு விட்டீர்கள் தாங்களே நாம் கேட்கலாமா அப்படிலாம் நான் கோவப்பட்டுலாம் உள்ள போக மாட்டேன் சம்பளம் வீட்டுக்கு போகாது இங்க நின்று பேசிதான் ஆகணும் சரி ரொம்ப நன்றி சுவாமி என்னை பற்றி ஏதாவது தாங்களோட பெயர் என்ன வீரத்தேவன் மனோகரனா யாரு அது யாருக்கும் தாய் பெயர் என்ன நங்கே மோகன் தந்தை பெயர் நம்பிராஜ் என்ன பண்றீங்க குலத்தொழில் என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன் அதான் குலத்தொழில் பண்ணி கொண்டிருக்கேன் அத சொல்லுங்க குலத்தொழில்னா என்ன குலத்தொழில் அப்ப திணைக்காவல் என்ன திணை கருந்தனை சிந்தனை சரிங்க இத்தனை திணை பார்க்கின்றீர்கள்ல நீங்க மட்டும் தான் பாக்குறீங்களா ஒன்றுக்கு இருவர் ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார் அப்படியா நான் வெளியே இருக்கிறேன் அப்ப எத்தனை காவல் மொத்தம் 3 காவல் முதல் காவல் நீங்க ஆமா அப்ப இரண்டாவது காவல் பார்ப்பவரை அழைத்து வாருங்களை பார்ப்போம் நான் கட்டிக்க போறேன் சார் அப்படியா அம்மா அழைச்சிட்டு வாங்க இவ்வளவுதானே அழைச்சிட்டு போயிட்டு வாங்க போங்க போங்க கிளம்புங்க எனக்கு என்ன இந்த வேலை தானே கொடுத்துருக்கீங்க அழைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட விடணும் அவ்வளோதானே சாமியாருங்கிறத கரெக்டாக காமிச்சிட்டு போறா கடைசியில் நீ வாடா ஆனால் ஒரு அரை மணி நேரம் தான் உனட்டேன் அதுக்கு மேலாம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது எங்க என் சிங்கத்தை காணமே அங்க நிக்குது என் சிங்கம் அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்காம நாரத மகரிஷி வந்திருக்கிறார் நல்லா பேசினாரா உங்கள்கிட்ட நல்லா பேசினாரா கூட்டி வாங்க நான் பேசி பார்க்கிறேன் எப்படி பேசுறான்னு பாத்துக்கலாம் வாருங்கள் சுவாமி வாருங்கள் வணக்கம் சுவாமி மங்களம் உண்டாகட்டும்
அடேங்கப்பா எட்ட தண்டி இருக்கு பாத்தீங்களா அவருக்கு அதாவது இதெல்லாம் ஒரு சின்னதுதான்மா. இதெல்லாம் ஒரு சின்னதுதான். ஏய் தூள் கலப்பணும். அடி உனக்கு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஏயா எவ்வளவு நல்ல பாட்டு பாட போறேன்னு நான் பார்த்தா அவரை போய் எருமைச்சாரி. ஏய் பிரம்மச்சாரி சொன்னீங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தாரி வகி மிலா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி தாரி வகி மிலா மாமா பெண்ணால் நாரதர் கற்பழிக்கப்பட்டார். கூட்டிட்டு போதியா நீ வேற பேசாம. சலக்கு சலக்கு சருக சேல சலக்கு சலக்கு சாமியார் மாடு உழவுக்கு அலையுது நீ வேற. வாங்க சாமி வாங்க வணக்கம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க மாமாட்ட பேசுறீங்களா என்கிட்ட பேசுவீங்களா நீங்க? நீங்க எல்லாம் என்னத்த பேச போறீங்க? உங்களை எவ்வளவு நல்லாவே பேசுவோம் நாங்க. பேசுங்க என்ன பேச போறீங்க? இவ்வளவு விவரமா பேசுறீங்கல்ல. நல்ல 18 வயசு நிரம்பிய ஒரு நாரதன். ஏங்க இங்க பாருங்க. 18 வயசு நிரம்பிய ஒரு நாரதன். நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றாலும் நான் கேட்கிறேன். கேட்கணுமா? பெண்கள் காலையில ஏன் வாச தெளிச்சு கோலம் போடுறாங்க? என்ன காரணம் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு நீட்டுக்கு பேசாம துணோண்டு சுருக்கமா ஒரு பதில் போங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மூதேவி வெளியே, அதாவது உள்ள இருந்து வெளியே செல்ல வேண்டும். வெளியே இருக்கக்கூடிய சீதேவி வெளியே இருந்து உள்ள வர வேண்டும். இதற்காக தான் சாணியை தெளிச்சு கோலத்தை போடுறோம். சீதேவி நம்ம மேட்டுக்கட சீதேவி தானே. அது வேற ஆளு. இங்க வாங்க சாமி. சாமி நீங்க சொன்ன பதில் கரெக்டா? ஏன் என்ன சந்தேகமா? வந்துட்டாரு நாராயணா உன்னை போட்டுட்டு ஓடுறான். இதுக்கு பதில் இது இல்ல. பெண்கள் காலையில ஏந்திரமா சாணி தெளிச்சு கோலம் போடுறாங்க. என்ன காரணம்? ஏன்னா கோலத்தை போட்டு சாணியை தெளிச்சா கோலம் அழிஞ்சிரும். பதில பாருயா, எவ்வளவு ஒரு அருமையான பதில சொல்ற.